ஸோ பேக்லிங்க் பில்டிங்ல ரொம்ப எஃபெக்டிவா கன்சிடர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் சப்மிஷன். இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்? we will create articles related to our topic. நம்ம டாபிக் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் submit them to different websites that accepts article submission for free or paid. ஒரு சில இடங்கள்ல நீங்க ஆர்டிகல் எழுதி சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்க வெப்சைட்டை எங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கணும்னா நீங்க எங்களுக்கு காசு கொடுங்கம்பாங்க ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்த ஆர்டிகல் எழுதி ஃப்ரீயா கொடுங்க, நாங்க உங்களுக்கு பேக்லிங்க் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரோம்பாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்களுக்கு ஆர்டிகல் எழுதி சப்மிட் பண்ணுங்க, நீங்க ஆர்டிகல் எழுதி கொடுத்ததுக்காக நாங்க உங்களுக்கு சம்பளம் கொடுப்போம், காசு கொடுப்போம். எந்த விதம் வேணா நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய இண்டஸ்ட்ரி என்ன? ஓகே, நம்ம கண்டுபிடிக்க விஷயமே வந்துட்டு வாட் இஸ் அவர் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த இண்டஸ்ட்ரி? கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸா, சிவில் சப்ளைஸா, இதை வந்துட்டு கவர்மெண்ட் செக்டரா, இதை வந்துட்டு பேங்கிங் இண்டஸ்ட்ரியா, இது வந்து டிராவல் பிளாகரா, இது ஃபுட் பிளாகரா, நீங்க இல்ல உங்களுடைய பிசினஸ் ரிலேட்டட், உங்களுடைய பிசினஸ் வந்து எது சம்பந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தீம் ஆர் நீஷ் நீங்க முதல்ல கண்டுபிடிக்க போறீங்க. ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய தீம், நீஷ் ஆர் உங்களுடைய இண்டஸ்ட்ரி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ரைட். இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் கண்டென்ட். கிரியேட் ஸ்மால் பீஸ் ஆஃப் கண்டென்ட் ரிலேட்டட் டு யுவர் இண்டஸ்ட்ரி. உங்க இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட கண்டென்ட்டை நிறைய எழுதுங்க. எழுதி பப்ளிஷ் பண்ணி, ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், பப்ளிஷ் தி கண்டென்ட் இன் வெப்சைட்ஸ் that accepts content for free or paid. அது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, அது பெய்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லுவேன், பட் ஃப்ரீ. ஓகே, ஸோ சப்மிட் பண்ணுங்க. என்ன ஆகும், உங்களுடைய வெப்சைட்ல கூடிய கண்டென்ட்டை சர்ச் இன்ஜின் ஸ்பைடர், நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பப்ளிஷ் பண்ண கண்டென்ட் இண்டெக்ஸ் ஆச்சுன்னா, ஓகே, when the spider crawls and indexes the article, ஸோ அப்படி ஆகும்போது ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்பைடர் உங்க கண்டென்ட்டை கிரால் பண்ணும்போது, இண்டெக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தி ஸ்பைடர் crawls and indexes the article. Your links, if any, will also be indexed and crawled and indexed. அதுவுமே crawl பண்ணப்படும், index பண்ணப்படும். will be crawled and indexed. ஓகே, இதைத்தான் நம்ம ரெகுலராக ரிப்பீட் பண்ண போறோம். என்ன அர்த்தம், நிறைய இடங்கள்ல நம்ம ஆர்டிக்கல் எழுதி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல்ல இருந்து வரக்கூடிய லிங்க் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு லிங்க் ஆகும்போது, அந்த ஆர்டிக்கலை கிரால் இண்டெக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய லிங்கையும் கிராலிங் இண்டெக்ஸிங் பண்ணும் ஒரு சர்ச் இன்ஜின் ஸ்பைடர். ஒரே டிஃபரன்ஸ் என்ன, when the spider crawls and indexes the article, your link, if any, will also be crawled and indexed, provided do follow links only. நம்ம வேற சைட்ல சப்மிட் பண்ணும்போது கூட நம்மளுடைய லிங்க் டூ ஃபாலோ லிங்க் மட்டும்தான் நமக்கு லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகும், இல்ல லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகாது. சரி, ஒருவேளை இந்த நோ ஃபாலோ லிங்க்ஸ் என்ன பண்ணுவோம், நோ ஃபாலோ லிங்க்ஸ் will help us to get referral traffic. என்ன அர்த்தம், டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவோ, ஒரு லிங்க் நோ ஃபாலோனா லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகாது சர்ச் இன்ஜின் ஸ்பைடருக்காக, டூ ஃபாலோனா லிங்க் ஜூஸ் பாஸ் ஆகும். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ஃபாலோ லிங்கா இருந்தாலும் டூ ஃபாலோ லிங்கா இருந்தாலும் எப்படியோ விசிட்டர்ஸ் வந்து கண்டென்ட் படிக்கும்போது பார்க்கும்போது கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து விசிட்டர்ஸ் கொண்டு வரலாம். இப்படிங்கிறது ஒரு சில ப்ராக்டிஸ். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட இண்டஸ்ட்ரியை கண்டுபிடிச்சு நம்மளோட இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட கண்டென்ட் எழுத போறோம். ஓகே, ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ நம்மளுடைய ப்ராசஸ், ஓகே, ஆர்டிகல் சப்மிஷனுடைய ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஓகேங்க.
இந்த ப்ராசஸ்ல நம்ம அடுத்து என்ன யோசிக்க போறோம்னா how to find, okay, how to find those website which accepts articles அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னால let us start writing the content. So creating content, how to create content for article submission. இது ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நீங்க ஆர்டிக்கலை எழுதி பப்ளிஷ் பண்ணும்போது எந்த வெப்சைட்ல பப்ளிஷ் பண்றீங்களோ அந்த வெப்சைட் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அவங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். புரியுதுங்களா? அவங்களுக்கும் ஒரு கண்டிஷன், அவங்களுக்கும் ஒரு சிச்சுவேஷன், அப்படிதான் நம்ம செய்ய முடியும். ஓகே, நம்ம எழுதின கண்டென்ட் அப்படியே கொண்டு போய் எல்லா இடத்தையும் பப்ளிஷ் பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ண போறோம், நம்மளுடைய இண்டஸ்ட்ரி ஆர் தீம் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகே, ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க. Okay, perform a keyword research related to your industry. இல்ல நீங்க என்ன கண்டென்ட் உங்க வெப்சைட்ல வச்சிருக்கீங்களோ அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுங்க. List of keywords. Okay, so prepare the list of keywords for writing articles. List of keywords எடுத்துக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? நீங்க you can use Google Auto Suggest. You can also use Uber Suggest ஒரு tool இருக்கு. Okay, LSI Graph ஒரு tool இருக்கு. Okay, Ask the Public ஒரு tool இருக்கு. So இந்த மாதிரி tools யூஸ் பண்ணி keyword ideas வந்து நீங்க நிறைய ஜெனரேட் பண்ணிக்கலாம். Okay, so keyword ideas நீங்க ஜெனரேட் பண்றீங்க. Start writing content. என்ன பண்ணலாம்? Start writing unique content. Unique content. எப்படி? Collect ideas from internet or use your own ideas. Okay, உங்களோட own ideas வந்து நீங்க உருவாக்குங்க. இன்டர்நெட்ல இருந்து ஐடியாஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அந்த டாபிக்கு இன்டர்நெட்ல இருந்து ஐடியாஸ் கலெக்ட் பண்றீங்க. ஐடியாஸை கலெக்ட் பண்ணிட்டு யூஸ் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டு ரைட் கண்டென்ட் ஃபாஸ்டர். வாய்ஸ் டைப்பிங், இப்போ நான் பேச டைப் பண்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? யூ கேன் யூஸ் கூகுள் டிரான்ஸ்லேட், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஃபியூச்சர், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஃபியூச்சர் நீங்க யூஸ் பண்ணலாம் கூகுள் டிரான்ஸ்லேட்ல. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு யூ கேன் ஆல்சோ யூஸ் கூகுள் டாக்குமெண்ட்ஸ். இதை இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, ரைட்? கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வாய்ஸ் டைப்பிங் ஃபியூச்சர், வாய்ஸ் டைப்பிங் ஃபியூச்சர், இதை யூஸ் பண்ணி கூட நீங்க டைப் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன். ஆர் எனி தேர்ட் பார்ட்டி வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ண, நான் யூஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் இன் வாய்ஸ் டைப்பிங். ஓகே, இன்னொன்று வந்து வாய்ஸ் இன் வாய்ஸ் டைப்பிங் குரோம் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கூகுள் டிரான்ஸ்லேட் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஃபீச்சர். ஓகே, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னு தெரியல, நான் இருந்தால் நான் சொல்லிடுறேன். ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட். ஸோ இப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து விசிட் பண்ணிடுங்க. விசிட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா இப்போ நீங்கள் தமிழில் பேசணும் அப்படின்னா இங்கே போயிட்டு நீங்கள் இப்போ இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறீங்க, இங்கே போய் இங்கிலீஷ்னு டைப் பண்ணிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணிட்டு ஹலோ எவ்ரி ஒன், ஸோ ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் கான்செப்ட் டு ரைட் மை கண்டென்ட் ஃபார் ஆர்டிகல் சப்மிஷன் ப்ராசஸ். ஓகேங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி கொண்டு போய் உங்கள் கண்டென்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜில் டைப் பண்ண நினைக்கிறீங்களா, அழகாக தமிழ் எடுத்துக்கோங்க. ஸோ தமிழ் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு இதே இடத்துல இதை வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தமிழில் போயிட்டு நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று முதல் நான் வாய் வழியாக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவதன் மூலம் அதை நான் வார்த்தைகளாக மாற்றும் ஒரு கருவியை பயன்படுத்தி என்னுடைய வேலைகளை பழுது குறைத்து செய்ய போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் தமிழ் எழுதியிருக்கேன்.
அப்போ நான் வந்து தமிழ் எழுதினாலும் ஆங்கிலத்தில் எழுதினாலும் வாய்ஸ் டைப்பிங்கை யூஸ் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு போய் என்னோட வெப்சைட்லையோ நான் எங்கே வச்சிருக்கோனோ அங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல யூஸ் பண்றது. இதே ஆப்ஷன் தான் நான் என்ன பண்றேன், என்னுடைய கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல இங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் அப்படின்னு அடிச்சா ஒரு ஷார்ட்கட். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் என்ன பண்ணும், நான் இந்த மைக் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சா டக்கு 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 டக்குன்னு வாய்ஸ் டைப்பிங் கொடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கண்டென்ட் ரைட்டிங் பத்தி நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம். ஓகே, அது ஒன்று. இன்னொரு ஆப்ஷன் இங்க பாருங்க, வாய்ஸ் இன் வாய்ஸ் டைப்பிங் ஒன்று இருக்கு. இந்த வாய்ஸ் இன் வாய்ஸ் டைப்பிங் என்ன பண்ண போறேன், கூகுள் டிரான்ஸ்லேட்டை ஓபன் பண்றேன். கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருக்கக்கூடிய மைக்குக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், இங்க இருக்கக்கூடிய வாய்ஸ் இன் வாய்ஸ் டைப்பிங் மைக் யூஸ் பண்ண போறேன். இது என்ன பண்ணும், hello everyone, I'm trying to implement the voice in voice typing Chrome extension feature to be implemented in Google Translate platform. Okay, பாத்தீங்களா? So இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருக்கக்கூடிய இதை யூஸ் பண்றதுக்கு பதிலா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் டைப்பிங் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் எழுத முடியும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், சின்ன சின்ன ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நீங்க பேச ஆரம்பிக்கலாம். உங்க ஆர்டிகல் ரெடி ஆயிடுச்சா, உங்க ஆர்டிகல் எங்கெங்கெல்லாம் நீங்க சப்மிட் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் போய் நீங்க சப்மிட் பண்ணி உங்களுடைய ஆர்டிகல் சப்மிஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ப்ராசஸ்ல உங்களுடைய பிசினஸ்க்கு ஏற்ற கீவேர்ட் ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? உங்க பிசினஸ்க்கு ஏற்ற ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்டிகல் சப்மிஷன்ங்கிற வேலையை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா எந்த ஆர்டிகலை ப்ரொமோட் பண்ண போறோம்னு முடிவு பண்ண போறோம். ஓகே, அதாவது இப்போ என்னுடைய வெப்சைட் இங்க இருக்கு. ஓகே, amudakumar.com இங்க இருக்கு. இந்த வெப்சைட்டை வந்து நான் விசிட் பண்றேன். இதுல எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல், ஸோ இன்னைக்கு காலையில் தான் இதை வந்து எழுதி நான் ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவே என் வெப்சைட்டுக்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை, ஓகே, இந்த ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஓகே, கன்சிடரிங் என்னுடைய இந்த ஆர்டிகலுக்கு தான் வந்து என்னுடைய ரேங்கிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஆர்டிகலுக்கு. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் என்னுடைய சர்ச் கன்சோல் டூலுக்கு போறேன். ஓகே, என்னுடைய சர்ச் கன்சோல் டூல்ல போயிட்டு இருக்கிற லிங்க், என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட ப்ராப்பர்ட்டியை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய சர்ச் கன்சோல் amudakumar.com சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை அந்த பேஜை மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன். நியூ அப்படின்னு கிளிக் பண்ணா இந்த இடத்துல பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் கிளிக் பண்றேன். யூஆர்எல்ஸ் கண்டெய்னிங் அதுக்கு பதிலாக யூஆர்எல் எக்ஸாக்ட் யூஆர்எல் நான் சூஸ் பண்றேன். இதை சூஸ் பண்ணி இந்த லிங்கை நான் பேஸ்ட் பண்ணி இந்த லிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸை நான் எடுக்கிறேன். கடந்த 3 மாசம் டேட்டால வந்து 6 பேர் தான் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 1300 பேர்கிட்ட காட்டப்பட்டிருக்கு. என்னுடைய இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்னுடைய விசிட்டர்ஸ் வந்து டிராப் ஆயிருக்காங்க. சரி, ஓகேங்க, அப்படியே இருக்கட்டும். நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு தெரியுதா, இந்த ஒரு பேஜை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன்னு தெரியுதா, என்னுடைய queries அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு நான் வரேன். இந்த செக்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது கடந்த 3 மாசத்துல என் வெப்சைட்டுக்கு எந்தெந்த கீவேர்டை ஆன்லைன்ல தேடி வந்தாங்க மக்கள் அப்படிங்கிறது எனக்கு இங்க தெரியுது. தெரியுதுங்களா? ரைட், பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை, இந்த மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு கம்மியான ரேங்க் எதுக்கு இருக்கோ அந்த ரேங்கை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். எப்படி செக் பண்றது, எதுங்க ரேங்க்ங்கிறது, என்னுடைய ஆவரேஜ் பொசிஷன் ஒரு மெட்ரிக் இங்க இருக்கு இல்லையா, இந்த ஆவரேஜ் பொசிஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்க காட்டும் எந்த கீவேர்டு எந்த பொசிஷன்ல ரேங்க் ஆகுதுன்ட்டு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னா என்னுடைய ரேங்க் எங்க இருக்குங்க, 73.1ல இருக்கு. கரெக்டா, 73.1ல இருக்கு. இப்ப இந்த பொசிஷனுங்கிற இடத்துல நான் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா என்னுடைய டேட்டா ஹையஸ்ட் வேல்யூல இருந்து லோவஸ்ட் வேல்யூக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு டைம் கிளிக் பண்ணனா லோவஸ்ட் வேல்யூல இருந்து ஹையஸ்ட் வேல்யூக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய கண்டென்ட் டிஜிட்டல் ஸ்காலர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை 49.7 வருது. பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை 60வது இடத்துல வருது. இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை 60.8ல வருது. ஓகே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷீட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஷீட்டை வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ்போர்ட். ஓகே, ஒரு கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் எக்ஸல். ஓகே, ஒரு எக்ஸல் ஷீட்டா நான் வந்து என்னுடைய இந்த ஷீட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். அப்ப எங்கிட்ட யூஆர்எல் ஃபுல்லா கிடைச்சிடும். ஓகே, எந்த யூஆர்எலுக்கு
என்னென்ன கீவேர்டு மக்கள் தேடி வர்றாங்க அப்படிங்கிற டேட்டா பேஸ் லிஸ்ட் எனக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த லிஸ்ட் நான் ஏன் எடுக்கணும்? ஏன்னா நான் ஆப்டிக்கல் சப்மிஷன் பண்ணும்போது எந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி என்னோட வெப்சைட்டுக்கு நான் விசிட்டர்ஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. புரியுதுங்களா? நான் வந்து ஒரே ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி நான் பேக்லிங்க் நிறைய பில்ட் பண்ணேன் அப்படின்னா அது என்னுடைய வெப்சைட்டுக்கு ஆபத்து. அது வந்து ஒரு நேச்சுரல் பேக்லிங்க் பில்டிங் டெக்னிக்கா இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இந்த கீவேர்டு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் பேஜுக்கு என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற பேஜுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, மொத்தம் 23 கீவேர்ட்ஸ் வந்து இதை காட்டியிருக்கு. ஓகே, இந்த 23 கீவேர்ட்ஸுக்குமே என்னுடைய பொசிஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 73, 79 இந்த மாதிரி இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வெளியில ஆர்டிக்கல் எழுதி சப்மிட் பண்ணும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னைன்னு ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னைன்னு ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி என்னுடைய கூகுளுடைய சர்ச் கன்சோல் டூல்ல என்னென்ன கீவேர்டு என் கண்டென்ட்டுக்கு மேப் ஆயிருக்கோ என் ஆர்டிக்கலுக்கு அந்த கீவேர்டை தான் நான் ஆங்கர் டெக்ஸ்டா பயன்படுத்துவேன். இந்த ஒரு கீவேர்டை மட்டுமே ஆங்கர் டெக்ஸ்டா பயன்படுத்தி நான் பில்ட் பண்ண மாட்டேன். ஒரு கீவேர்டு மட்டுமே நான் ரெப்படிட்டிவா திரும்ப 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 யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸ் தான் நான் எடுப்பேன். எடுத்து இந்த பேஜ் இல்லையா, இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் என்னுடைய லேண்டிங் பேஜ். இந்த ஒரு பேஜ் தான் என்னுடைய லேண்டிங் பேஜ். அப்ப என்ன அர்த்தம், இந்த ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு இந்த கீவேர்ட்ஸோட ஆங்கர் டெக்ஸ்ட் வச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய காமன் வார்த்தைகள் என்ன நினைக்கிறீங்க, டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காமனா இருக்கு, மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காமனா இருக்கு, கரெக்டுங்களா, ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காமனா இருக்கு, சென்னைங்கிற ஒரு வார்த்தை காமனா இருக்கு, கரெக்டுங்களா. அடுத்து இன்டர்நெட், அடுத்து மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் வார்த்தை ஏற்கனவே இருக்கு, பெஸ்ட், கோர்ஸ், இப்படி ஒரு 8-9 வார்த்தைகள் கலந்துதான், இந்த தனித்தனி வார்த்தைகள் கலந்துதான் இது முழுவதுமே உருவாயிருக்கு. கரெக்டுங்களா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை எல்லா ஆங்கர் டெக்ஸ்டை பயன்படுத்தி நான் பேக்லிங்க், நான் ஆர்டிகல் சப்மிஷனுக்கு மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் நான் பேக்லிங்க் பில்ட் பண்ண ட்ரை பண்றேனோ அந்த இடத்துல எல்லாம் இந்த காம்பினேஷன் ஆஃப் ஆங்கர் டெக்ஸ்டை பயன்படுத்தி தான் நான் பில்ட் பண்ணுவேனே தவிர எக்காரணத்தை கொண்டும் இந்த ஆங்கர் டெக்ஸ்டை மட்டுமே பயன்படுத்தி நான் பண்ண மாட்டேன். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை மட்டுமே வச்சு 200-300 பேக்லிங்க் நான் பில்ட் பண்ண மாட்டேன். இந்த காம்பினேஷன் வச்சு தான் பில்ட் பண்ணுவேன். அப்ப என்ன ஆகுது, நான் வந்து ஒவ்வொரு லிங்க்குக்கும் என்னுடைய கோல் நான் என்ன செட் பண்றேன், நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆங்கர் டெக்ஸ்ட் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஆங்கர் டெக்ஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அதுக்கு பேக்லிங்க் பில்ட் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? சம்பந்தம் இல்லாத ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க அதுக்கு பேக்லிங்க் பில்ட் பண்ண வேண்டாம். அப்ப என்ன பண்றேன் நான், என்னுடைய டார்கெட் ஓகே பேக்லிங்க்ஸ். ஓகே, இந்த மந்த்துக்கு நான் என்ன ட்ரை பண்றேன்னா ஒவ்வொரு ஆங்கர் டெக்ஸ்டையும் பயன்படுத்தி ஒரு 10 பேக்லிங்க் இதை ட்ரை பண்ண போறேன். ஓகே, இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி ஒரு 10 ஒரு பேக்லிங்க் பண்ண போறேன், இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி ஒரு 10 பேக்லிங்க் பண்ண போறேன் அப்படின்ட்டு இந்த காம்பினேஷன் எல்லாம் பயன்படுத்தி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்லிங்க் வந்து யூஸ் பண்ண போறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனை பயன்படுத்தி நான் பேக்லிங்க் பில்ட் பண்ணும்போது 10 பேக்லிங்க் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதுல முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ட்ரை பண்ணுவேன், ஒருவேளை உங்களால ட்ராக் பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்னா ரைட் டூ ஃபாலோ அப்படின்னு போட்டுருங்க, அப்புறம் நோ ஃபாலோ அப்படின்னு போட்டுக்கோங்க முடிந்தால். ஓகே, ஸோ டூ ஃபாலோ போட்டுக்கோங்க, அதே மாதிரி நோ ஃபாலோ போட்டுக்கோங்க. அது என்ன சொல்ல ட்ரை பண்ண போறேன் நான், எனக்கு வந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 5 டூ ஃபாலோ லிங்க், ஒரு 5 நோ ஃபாலோ லிங்க் நான் ட்ரை பண்றேன். ஐ வில் ட்ரை. இது எத்தனை எனக்கு கிடைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே, நான் வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ தான் நான் வந்து செய்யணும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். அப்ப நான் வந்துட்டு 10 பேக்லிங்க் பில்ட் பண்ண போறேன். இந்த 10 பேக்லிங்க்ல ஒரு 5 டூ ஃபாலோ 5 நோ ஃபாலோ பில்ட் பண்ண போறேன். எல்லா ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கும் இதான் கெதி. புரியுதுங்களா? இதை நான் எப்படி பில்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு பில்ட் இட் வித்தின் நெக்ஸ்ட் 1 வீக். இன்னைக்கு டேட் 29. ஓகே, நாளைக்கு வந்து 30 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 30/5/2020 ஆரம்பிச்சு ஓகே அடுத்து கொஞ்சம் டேட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 29, 30, 31 இருக்கு. ஸோ 31க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மந்த் மே, ஜூன், ஃப்ரைடே 5 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ ஜூன் 5 வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகுதுங்க,
05/06/2020. ஓகே, இந்த டைம் நீங்க எடுத்துக்கங்க. எடுத்தாச்சா? என்ன பண்ண போறீங்க? டெய்லி இந்த டேட் ரேஞ்ச்ல நான் வந்து 10 பேக்லிங்க் பில்ட் பண்ண போறேன். எது? இந்த ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி 10 பேக்லிங்க், இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி ஒரு 10 பேக்லிங்க், இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி ஒரு 10 பேக்லிங்க், இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி 10 பேக்லிங்க். அப்ப என்ன ஆகுது? ஓவராலா 22 ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கு. அப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு டைம்ல 22 ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கு 10 லிங்க் அப்படின்னா, ரைட்? ஸோ 220 பேக் லிங்க்ஸ் வந்து நான் வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் நம்ம செட் பண்றோம். ஓகே, இது வந்து நம்மளா செட் பண்றதா, எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க. ஸோ டார்கெட் 220 பேக் லிங்க்ஸ். ஓகே, 220 பேக் லிங்க்ஸ். அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அப்ப நீங்க என்ன பிரிச்சுக்கலாம்? முதல்ல எடுத்துக்கொண்டு போய் ஒரு எங்கெங்க ஆர்டிகல் சப்மிட் பண்ணீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அட்லீஸ்ட் முதல்ல ஒவ்வொரு லிங்கா சப்மிட் பண்ணுங்க. டூ ஃபாலோவா, நோ ஃபாலோவா அப்படிலாம் உள்ள நோக்கி நோக்கி பார்க்க வேண்டாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல இங்க நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம்? இதுக்கு எடுத்து உங்களோட டேட் ரேஞ்ச். ஓகே, இதை கூட நான் வந்து தனியாக எடுத்து இந்த இடத்துல நான் டேட் ரேஞ்சு நான் போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் நான் பில்ட் பண்ணும்போது இதை எடுத்து நான் வேற எங்கேயாச்சும் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வேண்டாம், நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன் என்னுடைய டார்கெட். இல்ல கடைசியில கொண்டு வந்து போட்டுக்கிறேன், பின்னால வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டார்கெட். அப்போ என்ன சொல்றேன்? டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ. இதெல்லாம் இந்த சீட் ரெடி பண்ணிட்டேன்னா, இந்த சீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்துல என்ன பண்ண போறேன்? நான் ஒரு பேக்லிங்க் பில்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா அந்த வெப்சைட்டுடைய சோர்ஸ். சோர்ஸ்னா எங்க இருந்து நீங்க பேக்லிங்க் பில்ட் பண்றீங்க, உங்களுக்கு அந்த பேக்லிங்க் வரணும். அந்த வெப்சைட்டோட URL ஒன்று போட்டுக்கலாம். ஒன்று, ரெண்டாவது URL, மூணாவது URL, நாலாவது URL, அஞ்சாவது URL, ஆறாவது URL, ஏழாவது URL, எட்டாவது URL, 9வது URL, 10வது URL. இப்படி 10 பேக்லிங்க் நான் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னா சோர்ஸ் 1, சோர்ஸ் 2, சோர்ஸ் 3, சோர்ஸ் 4 இந்த மாதிரி உள்ள வந்து நம்ம ட்ரை பண்ணி ஒரு ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சோர்ஸ் 3 இருக்கு. ஓகே, திரும்ப வந்துட்டு நான் ஒரு 6, 9, ஓகே 10. அப்போ என்ன பண்ணிருக்கேன்? இந்த இடத்துல நான் எனக்கு எங்க இந்த லிங்க் வந்து அந்த லிங்கை நான் போட போறேன். ஓகே, ஒரு சோர்ஸ் 1 எப்படி வச்சுக்க போறேன்? இதோட சோர்ஸ் வந்து சோர்ஸ் 1 அப்படின்னு போட்டுட்டேன். ஒன்னு போட்டுட்டு அடுத்த சோர்ஸ் 2 ஒரு காலம் ஒன்று ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? இந்த சோர்ஸ் உடைய என்ன சொல்றதுங்க, லிங்க் டைப். ஓகே, டூ ஆர் நோ ஃபாலோ. ஏன்னா அர்த்தம் நான் லிங்க் பில்டிங் பண்ணிட்டு அது டூ ஃபாலோவா நோ ஃபாலோன்னு செக் பண்ண முடியும். அது டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா நான் போட்டு வச்சுக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நோ ஃபாலோனா NF, டூ ஃபாலோ பண்ணா DF இப்படி போட்டு வச்சுக்குவேன். ஒரு என்னோட ஷார்ட்கட் ஒரு கோடுக்காக. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து சோர்ஸ் 1, அது நான் முன்னாடி போட்டுக்க கூடாது. ஓகே ஓகே, நான் பிறகு போட்டுக்கிறேன். டூ ஃபாலோ நோ ஃபாலோ. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஸ்டேட்டஸ். ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட்டை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு சோர்ஸ் 1 டூ ஃபாலோ நோ ஃபாலோ இண்டெக்ஸ் ஸ்டேட்டஸ் நம்பர் 1. ரெண்டாவது வந்துட்டு சோர்ஸ் 2, சோர்ஸ் 2 ஓட லிங்க் டைப் டூ ஃபாலோ நோ ஃபாலோ இண்டெக்ஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, அடுத்து சோர்ஸ் 3. ஓகே, ஸோ இதோடைய ஸ்டேட்டஸ் எதுக்குங்க? நீங்க பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ல இருக்கக்கூடிய லிங்க்கும் இண்டெக்ஸ் ஆனாதான் உங்களுக்கு பேக்லிங்க் கவுண்ட் ஆகும். ஓகேவா? சும்மா ஆர்டிகல் சப்மிட் பண்ணா மட்டுமே அங்க ஆயிடாது. இது நான் ஆர்டிகல் சப்மிஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, எல்லா பேக்லிங்க் பில்டிங் டைப்புக்கும் இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக. சரிங்களா? ரைட்? அப்ப இதை வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகுது? எந்த வெப்சைட்டுக்கு நான் எங்க லிங்க் பில்டிங் பண்ணேன் அப்ப நமக்கு தெரியும் இல்லையா? ரைட்? ஸோ 3வது சோர்ஸ், அடுத்து வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 4வது சோர்ஸ், சோர்ஸ் 3, சோர்ஸ் 4. ஸோ இந்த இடத்துல நான் வந்து சோர்ஸ் 5ஓட நிறுத்திக்கிறேன். நமக்கு தேவைன்னா 10ங்கிறத வந்து நம்ம 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் நம்பரா வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? ரைட்? ஸோ சோர்ஸ் ஓகே, இது வந்து சோர்ஸ் 5, இது வந்து சோர்ஸ் 4, சோர்ஸ் URL 4. ஓகேங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து இப்போதைக்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஷீட்டை வந்து நான் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கூட ஐ கேன் கிவ் இட் டு யூ, நாட் அ ப்ராப்ளம். ஸோ கீழே வந்து என்னுடைய டார்கெட், என்னுடைய டேட், எந்த டேட் டு எந்த டேட். சரிங்க,
ரைட். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன செட்டப் மாதிரி வச்சுக்கிறேன். டேட் ரேஞ்ச் வந்து உங்களுடைய சாய்ஸ் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, எந்த டேட், ஒரு வாரம் பண்றீங்களா, 10 நாள் பண்றீங்களா, 20 நாள் பண்றீங்களா, எல்லாமே உங்க கண்ட்ரோல் தாங்க. பண்ணியாச்சா? சூப்பர். இதோடைய டார்கெட் யூஆர்எல் எது? இதுதான் இதோடைய டார்கெட் யூஆர்எல். ஓகே, இதோடைய டார்கெட் யூஆர்எல் என்னங்க? ஸோ டார்கெட் யூஆர்எல் இங்க வச்சுக்கலாம். ஸோ இது அந்த டார்கெட் யூஆர்எல். ஸோ இந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்த போறேன், இந்த டார்கெட் யூஆர்எல் யூஸ் பண்ண போறேன். இந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்த போறேன், இந்த டார்கெட் யூஆர்எல் யூஸ் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? ரெடி பண்ணி வச்சுட்டு என்னுடைய பொசிஷன் இப்போ எங்க இருக்கு? இதோடைய பொசிஷன் 49.7 செக் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய பொசிஷன் இன்னைக்கு டேட்டுக்கு. ஓகே, இன்னைக்கு டேட்டுடைய பொசிஷன். அப்ப என்ன பண்ண போறேன்? நான் இந்த பொசிஷனை வந்து நான் வந்து இந்த ஷீட்ல சேவ் பண்ணி வச்சிருப்பேன். எதுக்காக? நான் பேக்லிங்க் பில்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் கழிச்சு நான் பார்ப்பேன் என்னுடைய பொசிஷன் இந்த கீவேர்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு. புரியுதுங்களா? ரைட். ஸோ பொசிஷன் இது வந்துட்டு as on date, இன்னைக்கு டேட் வந்து 29/5/2020. இதான் வந்துட்டு இதோட பொசிஷன். ஓகே, ஸோ நான் என்னோட பேக்லிங் ஆக்டிவிட்டி வந்து அடுத்த 1 வீக்குக்கு நான் பண்ண போறேன். 1 வீக்கு நான் பண்ண போறேன் அப்படின்னா இம்மிடியேட்டா எனக்கு ரிசல்ட் வந்து என்னால் பார்க்க முடியாது. நான் பேக்லிங் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னோட பொசிஷன் என்ன ட்ராக் பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, அப்ப என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு 7 நாளைக்கும், ஓகே, பொசிஷன் 29ஆம் தேதி என்ன பொசிஷன், ஓகே, அடுத்த 7 நாள் கழிச்சு, ஸோ 29 அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு 30 31 2 3 4 5 6 7. அப்ப அடுத்த 5ஆம் தேதி என்னுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கறத நான் பார்க்கணும். புரியுதுங்களா? ரைட். அடுத்த 5ஆம் தேதி 05/06 என்னோட பொசிஷன் என்ன, இதையும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அடுத்து அந்த 5ஆம் தேதி முடிஞ்சது அப்படின்னா திரும்ப 6 7 2 3 4 5 6 7 அடுத்த 12ஆம் தேதி என்னோட பொசிஷன் என்ன அப்படிங்கறதை நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்த ஒரு 12 ஜூன் என்ன பொசிஷன் என்ன, இதை வந்து நான் ட்ராக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த பொசிஷனுக்கு அடுத்து திரும்ப ஒரு மாச காலம் வச்சுக்கோங்க, ஒரு 3 வாரம் 4 வாரம் கணக்கு வச்சுக்கோங்க. பொசிஷன் ஒரு 12ங்கிறது போல 12 இருந்துச்சுன்னா அடுத்து வந்துட்டு ஒரு டேட் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 12ல இருந்து 1 2 3 4 5 6 7 அடுத்த 19ஆம் தேதி. ஓகே, இது ஒரு சின்ன கால்குலேஷன். ஓகே, அடுத்து வந்து 19ஆம் தேதி. எதுக்குங்க இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க பேக்லிங்க் பில்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க பொசிஷன் நெகட்டிவா ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க செய்யறது உங்க வெப்சைட்டுக்கு தப்பான ஆக்டிவிட்டியா இருக்கு, பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா நீங்க அந்த ஆக்டிவிட்டியை நிறுத்தி கொள்ளலாம். ஓகே, அதுக்காக ஸோ இந்த இடத்துல ஒரு செக்கிங். அப்புறம் பேக்லிங்க் கவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வேற டெம்ப்ளேட்ல ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை கான்செப்ட் தான். ஓகே, உள்ள இருக்கக்கூடிய ஸ்டஃப் தான் நமக்கு தேவை, எந்த டிசைன் இருக்குங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணக்கூடிய வேலையவும் நான் வந்து என்னோட கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து ஆர்டிக்கல் எழுத போறேன். ஓகே, என்னோட கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிக்கல் எழுத போறேன். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் எழுத தேவையான மெத்தட் நான் யூஸ் பண்ணிட்டேன்னா யூஸ் பண்ணிட்டு ஓனா ஆர்டிக்கல் எழுதுறது ரொம்ப நல்ல பழக்கம். சொந்தமா ஆர்டிக்கல் எழுதுறது ரொம்ப நல்ல பழக்கம். ஓகேங்களா? இப்போ என்னுடைய வெப்சைட்ல இப்போ நான் ரீசெண்டா எழுதி பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா என்னுடைய ஹோம் பேஜ்ல amudakumar.comல ரீசெண்டா எழுதி பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் இன் SEO a complete guide for beginners. ஓகே, இதுதான் வந்து நான் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஆர்டிக்கல் எப்படி எழுதுறதுங்கிறத ஒரு தனி செஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உங்க ஆர்டிக்கல் நீங்க எழுதுங்க. பட் நான் ஆர்டிக்கல் சப்மிஷனுக்கு ஜென்ரலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிக்கல் சப்மிஷனுக்கும் நீங்க யூனிக்கான கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்றது ஒரு நல்ல பழக்கம். டூப்ளிகேட் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ண வேண்டாம். ஆர்டிக்கல் சப்மிஷனுக்கும் யூனிக்கான கண்டென்ட் பப்ளிஷ் பண்றது ஒரு நல்ல ஹேபிட். அப்ப என்ன பண்றேன், என்னுடைய கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் வேற வெப்சைட்ல சப்மிட் பண்ணா எனக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. ஓகே, நான் முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி கமல்ஹாசனுடைய மதிப்பையும் அவருடைய வேல்யூவையும் அவருடைய நகல் நடிகர்னால ஜெயிச்சிட முடியாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரிஜினாலிட்டி அவரோட ஒரிஜினாலிட்டி. புரியுதுங்களா? அதை வந்து வேற யாரோ ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிடவும் முடியாது, அது எடுத்துடவும் முடியாது இல்லையா?
ஸோ வேற யாராச்சும் கமலஹாசனோட ஃபெமிலியாரிட்டி எடுக்கிற மாதிரி வரணும்னா இன்னொரு ரஜினிகாந்த் வரணும்னா பரவாயில்ல, இல்ல இன்னொரு கமலஹாசன் இல்ல வேற யாராச்சும் ஒரு புது ஹீரோ வந்து அதை எடுத்துட்டு போறாங்க, விஜயகாந்த் வர்றாருன்னா பரவாயில்ல. ஆனா கமலஹாசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸா அவர்னாலதான் வந்து மூவ் பண்ண முடியும். வேற ஒருத்தவங்க அவர் மாதிரி வந்தா கூட மூவ் பண்ண முடியாது. ஸோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது வேண்டாம். புதுசா ஒரு கண்டென்ட் நீங்க ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத கணக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? என்னுடைய கண்டென்ட் அதை ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆர்டிகல் சப்மிஷனுக்கு ஒரு சஜஸ்டட் மெத்தட், பட் அதுவுமே நீங்க குவில் பாட் யூஸ் பண்றீங்கன்னா மட்டும் நான் இதை சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா இது ஆர்டிகல் ரீரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஆர்டிகல் ரீரைட்டிங் டூல்ஸ் ஏதாவது நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குவில்பாட் பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து படிச்சு பார்க்கும்போது கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி நீங்க கண்டென்ட் ஜெனரேட் பண்ணுங்கன்னு சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். பட் இந்த டூல் யூஸ் பண்ணது பிறகும் என்னோட கண்டென்ட்டை நான் ரீரைட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட எனக்கு அந்த கண்டென்ட்டை படிக்கிறது கன்வின்சிங்கா இருக்கு, ரீடபிளா இருக்குங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு என்னுடைய எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க்ஸ் இன் SEO ஒரு கண்டென்ட் பத்தி எழுதியிருக்கேன். அப்ப என்ன பண்ணுவேன், யூ ஆர் ப்ரிவிலேஜ்ட். அப்ப இந்த ஒரு பேராகிராஃப், இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் காப்பி பண்ணி கொண்டு போய் என்னோட குவில் பாட்ல உள்ள நான் என்டர் பண்றேன். 700 கேரக்டர் வரைக்கும் நான் யூஸ் பண்ணலாம் லாகின் பண்ணிருக்கிறதுனால. ஓகே, 500 கேரக்டர் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்றேன், இதை வந்து நான் குவில்லேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படி நான் குவில்லேட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட்டை இந்த ஆர்டிகல் என்ன பண்ணும்னா ஒரு சில கீவேர்ட்ஸை மாத்தி ரீநேம் பண்ணி இல்ல அதோடைய சினோனிம்ஸை கொடுக்கும். சினோனிம்ஸை கொடுக்கட்டும், பட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு மிஷின் கொடுத்த அதே விஷயத்தை அப்படியே யூஸ் பண்ண கூடாது. இங்க போயிட்டு யூ ஆர் ஃபார்ச்சுனேட், நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ப்ரிவிலேஜ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன். இவங்க ப்ரிவிலேஜ்ங்கிற வார்த்தைக்கு பதிலா ஃபார்ச்சுனேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. யூ ஆர் ஃபார்ச்சுனேட் டு எக்ஸ்ப்ளோர் தி எக்ஸ்டென்சிவ் மெட்டீரியல், நான் என்ன சொல்லியிருக்கேன், காம்ப்ரிஹென்சிவ் சொல்லியிருக்கேன். ஓகே, extensive material in the SEO that includes do follow and no follow links in SEO. அப்ப இது வந்து சென்டென்ஸை வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீஃப்ரேஸ் பண்ணிருக்கு, மாத்தி எழுதிருக்கு. ஓகே, அப்ப இதே கண்டென்ட் டூப்ளிகேட்டா காட்டாது, ரீஃப்ரேஸ் பண்ணி காட்டும். ஓகே, the content was developed for those who are beginners in the industry by providing in-depth information about do follow and no follow links in search engine. This article is special. Its examples and clear description of the technical material. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. நான் படிச்சு பார்க்குறேன், எனக்கு அந்த கண்டென்ட் படிக்கும்போது பிளசண்டா இருக்கு, ஐ எம் ஓகே வித் இட் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவேன், இதை நான் காப்பி பண்ணிக்குவேன். ஓகே, இது இருக்கட்டுங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன், டைரக்டா ஒரு வெப்சைட் சொல்ல போறேன். ஒரு வெப்சைட் பேர் வந்து medium.com. medium.com. ஓகே, இது வந்து நோ ஃபாலோ லிங்க் தான் வரும் இந்த வெப்சைட்ல இருந்து. ஓகேங்களா, ரைட், medium.com. blogger.com மாதிரி இது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இங்க போயிட்டு இதை நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு சைன் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டை நீங்க சைன் இன் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ல சோசியல் சைன் இன் தான் நான் மேக்ஸிமம் பண்ணுவேன். அப்போ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குன்னா என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நான் இதை வந்து ஒரு சைன் இன் பண்றேன். நான் ஏற்கனவே ஃபேஸ்புக்ல லாகினா இருக்கிறதுனால என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி இந்த ஆர்டிகல் வந்து எழுதப்படும். எழுதியாச்சுங்களா? இப்போ நான் இங்க போயிட்டு என்ன பண்றேன், இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் blogger.com மாதிரி wordpress.com மாதிரி medium.comங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஓகே, இதை போயிட்டு என்னுடைய கண்டென்ட் எழுதுறேன், நியூ ஸ்டோரி. என்னோட டைட்டில் என்ன, ரைட், do follow and no follow. ஓகே, explanation of do follow and no follow links. இதுதான் என்னுடைய டைட்டில். அப்போ என்னோட ஸ்டோரியை பற்றி என்ன சொல்ல போறேன், என்னுடைய ஆர்டிகல் கண்டென்ட்ல இருந்து எழுதியிருக்கேன். இதை நான் காப்பி ஃபுல் டெக்ஸ்ட் காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஸ்டோரியை சொல்ல போறேன். ஓகே, ஸோ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன். ரெண்டாவதா, இதுவே நான் ஓனா எழுதி பப்ளிஷ் பண்ண இதே கண்டென்ட்டுக்கு நடுவில் ஓகே, வாட் இஸ் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ லிங்க் அப்படின்னு ஆர்டிகல் இருக்கு. இந்த ஆர்டிகலை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், I am going to take this content and I am going to quill it again. இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்றேன், quill it. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா எனக்கு வந்துட்டு மீனிங்ஃபுல்லா ரீஃப்ரேஸ் பண்ணுது. சி, நான் ஏன் குவில் பாட்டை யூஸ் பண்றேன், இதுக்கு முன்னால ஏன் நான் எந்த டூலுமே யூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த டூல் ரீஃப்ரேஸ் பண்ணதுக்கு பிறகும் கண்டென்ட்டை மாத்தினதுக்கு பிறகும்
இத படிச்சா எனக்கு ஹியூமன்லி ரீடபிளா இருக்கு, சம்பந்தம் இல்லாத வார்த்தையை பயன்படுத்தி நான்சென்ஸ் மாதிரி கண்டென்ட் இது கொடுக்காம இருக்கு, நான் படிச்சு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒருவேளை எனக்கு ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு தோணுச்சுன்னா அதை நான் மாத்திக்கலாம். ஸோ வாட் இஸ் கனெக்ஷன் வித் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ? Okay, both types of links are used to tell search engine Spider to either start crawling and indexing or not to. Okay, for individual links. So maximum the எந்த இடத்துல வந்து இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தப்பட்டிருக்கு. இது வந்து சென்டென்ஸ் வந்து ரீஃப்ரேஸ் பண்ணிருக்கு. ஓகே கூல். ஸோ இதை நான் படிச்சு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ரீடபிள் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஐ லவ் திஸ். ஐ காப்பி. இந்த கண்டென்ட் வந்து ஃபுல்லா வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஐ கோ டவுன் டு மை பேஜ், நியூ ஸ்டோரி பேஜ். ஐ வில் பேஸ்ட் மை நெக்ஸ்ட் செட் ஆஃப் கண்டென்ட். ஆச்சுங்களா? ஸோ வாட் இஸ் த கனெக்ஷன் வித் டூ ஃபாலோ நோ ஃபாலோன்னு சொல்லியிருக்குங்களா? இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் இங்கே இந்த கீவேர்ட் டெக்கரேஷன் பண்ண முடியும். ஓகே, போல்டு. போல்டுனா இந்த கண்டென்ட்டை நான் கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஷன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், என்னுடைய கண்டென்ட்டு இன்னமும் நான் என்னோட ஒரிஜினல் ஆர்டிகல் என்ன எழுதியிருக்கேன்னு நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ அதுலேருந்து நான் எடுக்கலாம். இங்கேருந்து மட்டும் இல்லை, ஐ கேன் ஆல்சோ டேக் கண்டென்ட் எனிவேர்ஸ் ஃப்ரம் இன்டர்நெட் ஆல்சோ அண்ட் ட்ரை டு டூ இட். பட் நான் என் கண்டென்ட்டவே நான் ரீரைட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட், பட் ஹவெவர் அடுத்தவங்க கண்டென்ட்டை நம்ம வந்து அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் சோர்ஸை வந்து ரீஃப்ரேஸ் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ என்னுடைய டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோன்னு சொல்லியிருக்கு. டூ ஃபாலோ லிங்க்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஐ கேன் கோ ஹியர், யூஸ் த quill bar again, I can rephrase it. Do follow லிங்க்னா என்னங்கிறத பற்றி இது பேசுகிற மாதிரி. Okay, so once it rephrases, okay, okay, so நிறைய letters மாத்தி இருக்கு. Okay, I'll go with this one, I'll copy it and I will go to my articles again. So இங்க நான் வந்து பேஸ்ட் பண்றேன். So இந்த இடத்துல follow this connectionங்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன், do follow தான் யூஸ் பண்ணுவேன். Okay, so do follow link. இதை வந்து நான் போல்ட் ஆக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து based on the do follow feature, okay, will be crawled, indexed, spider search engine. Okay, it transfers the choose connection destination. Okay, அடுத்து வந்து it helps. எங்கேயுமே இந்த do followங்கிற வார்த்தையை மாத்தி எழுதிச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா do followங்கிற லிங்க் வந்து do follow தான் எழுதணும். ஓகே, do followக்கு பதிலாக வேற எங்கேயாச்சும் மாத்தி எழுதியிருந்தா do follow லிங்க் அப்படியே தான் இருக்கு. ஓகே, ஸோ REL டேக்ல REL டேக். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இங்கே நான் வந்து நான் டூ ஃபாலோ பற்றி பேசிட்டுனா இனி அடுத்து நான் என்ன பண்ணுவேன், நோ ஃபாலோ பற்றி மட்டும் இங்கே பேசுவேன். ஓகே, நோ ஃபாலோ. ஸோ ஆர்டிகல் சப்மிஷனுங்கிறதும் நம்ம வெப்சைட்ல ஆர்டிகல் எழுதுற மாதிரியே எழுதுறது தான். அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு அறகுறையா கொடுத்துடக்கூடாது இல்லைங்களா? ஸோ இதையுமே கொஞ்சம் குவாலிட்டியான கண்டென்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறேன். இது நான் எழுதி பப்ளிஷ் பண்ண கண்டென்ட்னால நான் quill barல ஈஸியாக போட்டு எடுத்துடுறேன். இதுவே வேற யாரோ எழுதின கண்டென்ட் தூக்கி போடும்போது என் உள் மனசுல எனக்கு உறுத்தும். அமுதன் திருடி போடுற, ஒரு உன்னோட முயற்சி கிடையாது, வேண்டாமே அப்படின்னு தோணும் ஒரு சில டைம்ல. ஓகேங்களா? ரைட், ஸோ இந்த இடத்துலையுமே ஆப்ஷன்ஸ் நிறைய இங்கே வருது பார்த்தீங்களா, வேணா மாற்றிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டூ ஃபாலோ தான் வரணும். டூ ஃபாலோ லிங்க். ஓகே, copy this. I will go to my option. ஓகேங்க, ஃபைனலாக வந்துட்டு இங்கே வந்து நான் என்னது என்னுடைய இந்த டைப்பிங் யூஸ் பண்ணுறேன், வாய்ஸ் இன் வாய்ஸ் டைப்பிங். ஓகே, hope this article helped you to understand basics about what is a do follow link and a no follow link. It would be great if you could share this content and help your friends to get more information. ஸோ வாய்ஸ் இன் வாய்ஸ் டைப்பிங் பயன்படுத்தி நான் ஒரு லாஸ்ட் பேராகிராஃப் டைப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, நான் கண்டென்ட் தான் எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ரைட், கண்டென்ட் தான் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எழுதின கண்டென்ட்ல ஓகே இப்போதான் என்னோட முக்கியமான வேலையை ஆரம்பிக்க போகுது. என்ன வேலை ஆரம்பிக்க போகுது, என்னோட எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கு, இதை பயன்படுத்த போகிறேன். இப்போ என்ன சொல்கிறேன், ரைட் ஸ்டார்டிங்லேயும் நான் என்ன சொல்லலாம், யூ ஆர் ஃபார்ச்சுனேட் டு எக்ஸ்ப்ளோர் த எக்ஸ்டென்சிவ் மெட்டீரியல் இன் SEO
that includes do follow and no follow links. Okay, என்ன சொல்ல போறேன்? So the author of the blog, the author of this post offers digital marketing course in Chennai. Okay, there is a gentleman trying to connect. Okay. Okay, so the author of the post is offers digital marketing course in Chennai and has experience in handling. Okay, yes, sir. Yes, sir. The do follow, no follow மட்டும் ஒரு check பண்ணுங்க sir. Okay, sir. Okay, so in the இடத்துல, so the author of this post offers digital marketing course in Chennai and has experience in handling, okay, internet marketing related concept. ஓகே, இது எதுக்காக இந்த லைன் எழுதுறேன்னு தெரியுமா? என்னுடைய ஆங்கர் டெக்ஸ்ட் உள்ள கொண்டு வரதுக்காக நான் உள்ள எழுதுறேன். அப்ப என்னாச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைங்கிற வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய ஆங்கர் டெக்ஸ்ட். என்னுடைய எக்ஸல் ஷீட் இருக்கா? என்னுடைய லேண்டிங் பேஜ் என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை இருக்கா? இதையும் நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி இங்க லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் யூஸ் பண்ண போறேன். பேஸ்ட் இட், என்டர். அப்ப என்னாச்சு, இந்த கண்டென்ட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட்டை உருவாக்கியாச்சு. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற ஆங்கர் டெக்ஸ்ட் நான் பயன்படுத்த ட்ரை பண்றேன். அப்ப என்ன பண்றேன், கடைசியில இந்த ஆர்டிக்கலை எழுதி பப்ளிஷ் முடிச்சுட்டு கடைசியில திஸ் ஆர்டிக்கல், ஓகே, ஹோப்ங்கிற வார்த்தை மிஸ் ஆயிருக்கு. ஸோ hope this article helped you to understand basics about what is the do follow link and no follow link. Okay, அடுத்து, it will be great if you could share this content and help your friends to get more information. Okay, அடுத்து என்ன சொல்ல போறேன், என்னோட ஆங்கர் டெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை. Okay, if you are curious, curious to explore more about digital marketing training in Chennai, you can connect with the author via WhatsApp using the contact number 7010638398. Okay, so இது மாதிரி ஒரு விஷயம். அப்போ என்னோட ஆங்கர் டெக்ஸ்ட்டை சேர்க்கறதுக்காக அந்த இடத்துல நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றேன். சரிங்களா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ திரும்பவும் மேல இருக்கக்கூடிய ஆங்கர் டெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், கீழே இருக்கக்கூடிய ஆங்கர் டெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சில வெப்சைட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை. ஸோ நான் முதல்ல யூஸ் பண்ணது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னையா, முதல்ல யூஸ் பண்ண ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை, இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னை. என்னோட லேண்டிங் பேஜ் என்ன, இந்த லேண்டிங் பேஜை காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு இந்த டெக்ஸ்ட் ஆங்கர் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ஆர்டிக்கல்ல இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தேன் அப்படின்னா 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஓவரா பண்ண வேண்டாம், ஒரு ஆர்டிக்கல் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு ஓவரா லிங்க் பில்டிங் பண்ண வேண்டாம், குமிக்க வேண்டாம். ரைட், ஒன்னு மேக்ஸிமம் 2 லிங்க், அவ்வளவுதான். Let us not do it beyond that. Okay, so overdoing anything is not a good practice. இது பியூட்டி என்னன்னா, amudukumar.com இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் ரேங்க் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. தேடுனா medium.com கண்டென்ட் கூட மேல வரும். அப்ப விசிட்டர்ஸ் எப்படி வேணாலும் நம்ம வெப்சைட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்போ amudukumar.com டேரக்டா வந்தாலும் சரி, கூகுள்ல தேடி medium.com வந்து medium.comல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைங்கிற லிங்கை கிளிக் பண்ணி வந்தாலும் சரி, இப்படி எனக்கு விசிட்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் நான் எழுதியிருக்கேன், எழுதிட்டு பப்ளிஷ். ஓகே, இந்த ஆர்டிக்கல் தேவையான ஒரு டேக் கேட்குறாங்க. ஓகே, ஹை குவாலிட்டி இமேஜ் இன் யுவர் ஸ்டோரி, ஒரு இமேஜ் இருந்தால் அதையும் கேட்குறாங்க. இன்க்ளூட் ஹை குவாலிட்டி இமேஜ் இன் யுவர் ஸ்டோரி டு மேக் இட் மோர் இன்வைட்டிங் டு யூசர்ஸ். அப்படியா, சரி. அப்போ என்ன பண்ணலாம், ஸ்டோரி ப்ரிவ்யூ, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டு ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க். ஓகே,
can I try to include a image? ஓகே, இந்த கண்டென்ட் உள்ள இருக்கு, அது இமேஜ் கேட்குறாங்க. சூப்பர். அப்போ இன்டெரக்டாக எனக்கு வந்து ஒரு இமேஜ் சப்மிஷன் மாதிரி கூட இங்கே ஆகி போயிடுது. ஓகே, இமேஜ் சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா கீழே? ஓகே, இல்லை. இங்கே ப்ளஸ்னு ஒரு பட்டன் வருது, இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து ஆட் அன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இந்த ஆர்டிகளுக்குன்னு எழுதி பப்ளிஷ் பண்ண ஒரு இமேஜ் இங்கே இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ நோ ஃபாலோ. இதை கிளிக் பண்ணி உள்ள அப்லோட் பண்ணுறேன். இந்த இமேஜ் உள்ள போயிடுச்சு. இமேஜ் ஆட்டோமைசேஷன் நம்ம ஆர்டிகல் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி இதுலயும் போய் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்ல வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ FOL in search engine optimization by அமுதகுமார். ஓகேங்க, நான் ஒரு இமேஜ் போட்டேன், அந்த இமேஜ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேக் நான் போட்டுட்டேன். now publish, add a tag up to 5 tags வரைக்கும் சேர்க்கலாம். என்ன tags சேர்க்கலாம்? do follow, no follow, okay, do follow, links. okay, suggestion வருது பாருங்க. do follow link 16, no follow link ஒரு 7. okay, backlinks பார்க்கும்போது backlinks மட்டுமே இருக்கட்டும். ஓகேங்க, ஸோ போட்டாச்சு. என்ன பண்றேன்? பப்ளிஷ் now. இப்பவே இந்த கண்டென்ட் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய கண்டென்ட் வந்து பப்ளிஷ் ஸ்டோரி. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுங்க? இந்த கண்டென்ட் வந்து only you can see this message, your story is published, copy friend link. அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து காப்பி பண்ணி அடுத்தவங்க யாராச்சும் கொடுக்குதுன்னா இப்படின்னா கொடுக்கலாம். இந்த லிங்கை கொடுத்து ஒரு என்டர் அடிச்சா இந்த கண்டென்ட் அடுத்தவங்க படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த கண்டென்ட் அடுத்தவங்க படிக்க முடியுதா? இப்போ நம்ம வந்து மணி சார் கேட்டிருந்தேன், சார் டூ ஃபாலோ நோ ஃபாலோ மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிருக்கேன் அப்படின்னா இல்லையா? ஸோ இந்த கண்டென்ட்டை நான் ஆர்டிகல் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஒரு பேக் லிங்க் இனிஷியேட் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை. இந்த லிங்க் டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன். இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய லிங்க்ல REL ஈக்குவல் டு நோ ஃபாலோ அப்படின்னு போட்டு இருந்ததுன்னா இது நோ ஃபாலோ லிங்க். அப்ப என்ன ஆகும்? இந்த கண்டென்ட் படிக்கிறவங்க மூலமா என் வெப்சைட் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா எனக்கு இதுல லிங்க் ஜூஸ் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு நோ ஃபாலோ லிங்க், இதுவும் ஒரு நோ ஃபாலோ லிங்க். கீழே வந்து பாத்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்தா இதுவும் ஒரு நோ ஃபாலோ லிங்க். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்ல போட்டு பார்த்தா இதுவும் ஒரு நோ ஃபாலோ லிங்க். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நோ ஃபாலோ. அப்ப இந்த medium.com மூலமா நான் ஒரு கண்டென்ட் பப்ளிஷ் பண்றதுனால எனக்கு நோ ஃபாலோ லிங்க் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதே ஆக்டிவிட்டியை இன்னொரு செட் ஆஃப் வெப்சைட் இருக்கு. ஸோ blogloving.com நினைக்கிறேன். ஓகே, blogloving.com இதுவும் medium.com மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் வெப்சைட் தான். இதுலயும் நான் கண்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்ணா medium.comல இருக்கக்கூடிய கண்டென்ட் நோ ஃபாலோ, இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் டூ ஃபாலோவா இருக்கு. ஓகே, என்ன பாருங்க, இதுல ஏற்கனவே ஒரு கண்டென்ட் நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். ஓகே, அப்படி பப்ளிஷ் பண்ண கண்டென்ட் போஸ்ட்ஸ்க்கு போயிட்டு வாட் இஸ் SEO ஒரு கண்டென்ட் நான் சாம்பிளுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த ஆர்டிக்கலை இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து ஒரு சில ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, எந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைங்கிற ஆங்கர் டெக்ஸ்ட் திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல, தெரியுதுங்களா? இப்போ இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு போட்டு பார்த்தா இந்த இடத்துல எனக்கு இங்க நோ ஃபாலோ மென்ஷன் பண்ணப்படலை, தெரியுதுங்களா? நோ ஃபாலோ மென்ஷன் பண்ணப்படலை. அப்ப இந்த லிங்க் வந்து டூ ஃபாலோ லிங்க். அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைங்கிற ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி ஒரு டூ ஃபாலோ லிங்க் blogloving.com வந்திருக்கு. இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைங்கிற ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி medium.com இருந்து ஒரு நோ ஃபாலோ பேக் லிங்க் வந்திருக்கு. திரும்ப அதே வெப்சைட்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் சென்னைங்கிற ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்தி ஒரு நோ ஃபாலோ லிங்க் எனக்கு வந்திருக்கு. ஓகே, அப்ப நான் என்ன சொல்றேன்? இந்த பர்டிகுலர் லிங்க் இதை காப்பி பண்ணி இதுதான் என்னுடைய சோர்ஸ், என்னுடைய எக்ஸல் சீட் வச்சிருக்கேன் இல்லையா, இதை நான் ஆங்கர் டெக்ஸ்ட் பயன்படுத்திருக்கேன். இதுல வந்து என்னுடைய சோர்ஸ் 1 லிங்க் இதுதான். ஓகே, சோர்ஸ் 1. இந்த லிங்க் டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா? இது வந்து நோ ஃபாலோ லிங்க். ஓகே, இந்த கண்டென்ட் இப்பதான் நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன், அதோட இண்டெக்ஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா நாட் இண்டெக்ஸ்ட். ஓகே, இதுதான் இருக்கும். அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இண்டெக்ஸ் ஆகும். ஓகே,
இதே ஆங்கர் டெக்ஸ்ட்டை பயன்படுத்தி ஓகே ரெண்டாவது ஆங்கர் டெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இதே ஆர்டிகல்ல ரெண்டாவது ஆங்கர் டெக்ஸ்டையும் நான் பயன்படுத்தியிருக்கேன். ரெண்டாவது ஆங்கர் டெக்ஸ்ட் நோ ஃபாலோ தான், நோ இண்டெக்ஸ் தான். கரெக்டுங்களா? ரைட். இதுவே இன்னொரு சோர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு ஆர்டிகல் நான் எழுதி புதுசாக நான் பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னா அதையும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போதைக்கு நோ ஃபாலோ லிங்க் 2 நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 2 நோ ஃபாலோ லிங்க் கூகுள் செக் பண்ணிச்சாங்கிறது நமக்கு அடுத்து செக் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ். இப்போதைக்கு 2 நோ ஃபாலோ லிங்க் நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த 2 ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கு. அடுத்து மூணாவது கூட ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கு. இதை பயன்படுத்தி medium.comலயே நீங்க இன்னொரு ஆர்டிகல் போடலாம், இல்ல blogliving.comல இன்னொரு ஆர்டிகல் போடலாம், இல்ல வேற ஏதாவது சோர்ஸ் வெப்சைட்ல வந்து நீங்க இன்னொரு ஆர்டிகல் போட்டு பார்க்கலாம். இப்படி ஆர்டிகல் சப்மிஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் ஸ்பின்னர், ஆர்டிகல் ரீரைட்டரை வச்சு நான் எழுதி கொடுத்துருக்கேன். சொந்தமா கண்டென்ட் எழுதுறது நீங்களே பண்ணலாம். ஏன்னா ஒரு டைம் கண்டென்ட் ரைட்டிங் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு டைம் இந்த பிளாக் லவிங் வெப்சைட்ல எப்படி இந்த கண்டென்ட் பப்ளிஷ் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த டைம்ல சொல்லித்தரேன். சரிங்களா?